இதுவரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுலேயே பெஸ்ட்டான ஒரு தங்க சேமிப்பு சீட்னா அது இதை தான் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, செய்கூலி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு வந்து நகையை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து எந்த ஜுவல்லரியில் எப்படி வந்து இதில் வந்து அவைல் பண்ணுறதுங்கிறத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் மஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல், ஜிஎஸ்டி இல்லாமல், செய்கூலி இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட கொடுக்குற ஒரு பெஸ்ட்டான கோல்டு சேவிங் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். இது குறிப்பாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க மங்களன் மங்கள் அப்படிங்கிற நகைக்கடையில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ திருச்சி இல்லைனா வந்து டெல்டா ஏரியாவில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஜுவல்லரி பற்றி தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கூட்டமாக இருக்க ஒரு கடை அப்படின்னு கேட்டால் இதை சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து இது எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனாகவும் பண்ணல. நம்ம வந்து சென்னையில் நிறையா ஜுவல்லர்ஸில் வந்து வீடியோ இது வரைக்கும் அரௌண்ட் 10-11 ஷாப்புக்கிட்ட நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க போய் சேனலில் பார்த்துங்க. ஸோ அதில் வந்து பெஸ்ட்டாக ஒன்றா வந்து நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுன்னா ப்ரோ ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணுறாங்க, எங்கள் ஊரில் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொன்னதை தான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஸோ நம்மளுமே டேரெக்டாக போய் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 பிளான்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வந்து அட்சய தங்க சேமிப்பு திட்டம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் இந்த 4 செக்மெண்ட்டில் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேமெண்ட்டை நீங்கள் வந்து அரௌண்ட் வந்து 15 மந்த்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து 15 மாதம் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த மாதமும் இப்போ ஃபஸ்ட்டு மாதம் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி பே பண்ணுறப்போ ஒரு 1000 ரூபாய் பே பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு இன்றைக்கி தங்கத்தோட ரேட்டை பொறுத்து உங்களுக்கு 1000 ரூபாய்க்கான வெயிட்டேஜாக வந்து எடுத்து வச்சுருவாங்க. ஸோ எடையாக வந்து ஒரு மாதமும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். 15 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த குறிப்பாக அந்த 15 மாதத்துக்கு நீங்கள் ஆட் பண்ண வெயிட்டேஜ் அந்த எடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தங்கத்தை அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் 15 மாதம் முடிஞ்சு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியும் கிடையாது, இது இல்லாமல் வந்து எந்த ஒரு வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது, அப்படியே நகையை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த தங்க சேமிப்பு திட்டம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியை மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அது கிடையாது. ஸோ இது குறிப்பாக வந்து ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மங்களன் மங்கள் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. அதில் போயிட்டு ஜாயின் ஸ்கீமுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அதில் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி நீங்கள் வந்து 15 மாதமும் நீங்கள் வந்து 15 பேமெண்ட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் எவ்வளோ ஆட் ஆகுதுங்கிறது அந்த ஆப்லேயே வந்து தெளிவாக தெரியுது. இன்கேஸ் டவுட்னா கூட நம்ம டேரெக்டாக வந்து கீழே வந்து அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, கால் பண்ணோம் அப்படின்னா அவங்க கடையிலேருந்தே வந்து பேசுகிறாங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வேணுங்கிறவங்க அந்த மாதிரியும் கேட்டு கூட நீங்கள் ஆன்லைனில் கூட ஜாயின் பண்ணிங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாயினிங்கில் வந்து கிஃப்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அவங்களோட சில்வர் ஸ்டோரில் வந்து கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு சில பேர் நாங்கள் அங்கே கிஃப்ட் வாங்கணுங்கிற மாதிரி முன்னாடி பழைய வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, நானுமே செக் பண்ணேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம போனப்போ வந்து கிஃப்ட் வந்து அங்கேயே இருந்தது, அது மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாங்கிற மாதிரியே சொன்னாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து டேரெக்டாக போய் நகை எடுக்க போகிறப்ப கூட அந்த வந்து கிஃப்ட்டை வந்து அவைல் பண்ணிக்க முடியும். இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அவங்க கஸ்டமர் கேரில் கேட்டாலுமே தெளிவாக வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தங்க மகள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த அட்சய ஸ்கீமும் சரி இதுவுமே சரி ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலர் தான். ஒன்லி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் 4 செக்மெண்ட் சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டு. இங்கே வந்து இன்கேஸ் பழைய நகை இருக்குது, இந்த மாதம் நான் 10,000 ரூபாய் கட்டணும், என்கிட்ட வந்து காசாக இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த நகையை கொடுத்து அதை வந்து இந்த ஈக்குவலுக்கு நீங்கள் வந்து பணம் பே பண்ணி அது மட்டும் கொடுத்து கூட நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இதை வந்து கேஷாக மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நகைகளாகவும் வந்து கொடுத்து கூட நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து பே பண்ண முடியுங்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா தங்க காயினாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோ ஜிஎஸ்டி அந்த எல்லாமே வந்து அப்ளை ஆகும். ஸோ இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 11 மாதம் ஸ்கீமுங்கிறதுனால இவங்க வந்து 6 மாதத்துலேருந்து தான் வந்து பெனிஃபிட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. 7% வரைக்கும் சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி அந்தந்த மந்த்தை பொறுத்த மாதிரி வந்து அவங்க சேதாரத்தை வந்து குறைக்கிறாங்க. 8 மாதத்துக்கு 8% வரைக்கும், 9 மாதத்துக்கு 9% வரைக்கும், 10 மாதத்துக்கு அதே போல் வந்து 10% வரைக்கும் சேதாரம் கிடையாது. ஆனால் பட் இந்த 4த்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 11 மாதமும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபுல் பெனிஃபிட்டை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதம் முடிஞ்சிட்டு அப்படின்னா அரௌண்ட் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. அதாவது நான் கட்டின அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்க முடியும். இன்கேஸ் நான் வந்து எடுக்கிற தங்கம் வந்து ஒரு 20% இருக்குது அப்படின்னா மிச்சம் இருக்க 2%க்கு நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 18 வரைக்கும் வந்து நமக்கு எந்த ஒரு சார்ஜஸ் வராது, ஜிஎஸ்டி வராது, அதே போல் இந்த சேதாரமும் வராது. இன்கேஸ் நான் வந்து 11 மாதம் முடிஞ்சிட்டு எனக்கு வந்து நான் தங்கமாக எடுக்க விரும்பலை, எனக்கு வந்து நான் பிளாட்டினமோ வெள்ளியோ வேறு ஏதாவது ஒரு பொருட்களாக எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து கட்டின அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக நான் வந்து எடுத்துக்க முடியும். இன்கேஸ் கொடுக்குறாங்க. ஸோ 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தங்கமாக எடுக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த
18% வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் ஒன்று கொடுக்குறாங்க. இன்கேஸ் தங்கமாக எடுக்க விரும்பல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ரேட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து இன்னும் கவர் பண்ணாத விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டாக வந்து ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. எல்லா ஸ்கீம்ஸ்லையுமே உள்ள மாதிரி அமௌண்ட்டாக எக்காரணத்தை கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் தான் வந்து கவர் ஆகாது. பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த ஹால்மார்க் சார்ஜஸ் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த நகை எடுக்க போகிறீங்களோ அது இல்லாமல் வந்து எவ்வளோ மதிப்புக்கு எடுக்க போகிறீங்களோ அதுக்கு தோராயமாக எவ்வளோ வருங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரஃபாக வந்து கேட்டுங்க. ரொம்ப கம்மியாக வருங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் நீங்கள் இருந்தாலும் வந்து செக் பண்ணிங்க இதை. அது இல்லாமல் அடுத்ததாக ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து 3 days வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த நகையை கொடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க இந்த ஸ்கீமில், இன்கேஸ் உங்களுக்கு வந்து மாடல் பிடிக்கல, நீங்கள் யூஸ் பண்ணல, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 3 daysக்குள்ளார வந்து நீங்கள் நகையை கொடுத்துட்டு வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து 2 சீட்லேயுமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. இது நம்ம வேற எங்கேயும் பார்த்ததில்ல. ஸோ ஹைலைட்டாக நான் ஸ்டார்டிங்லேயே அதனால தான் இதை சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2-3 நகை எடுக்கிறீங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் சேதாரத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அதோட ஆவரேஜ் ரேட்டை வந்து எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேன் கார்டு இல்லை ஆதார் கார்டு ஏதாவது ஒரு ப்ரூஃபை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஈவன் நீங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்த நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்சார்ஜாக இருப்பாங்க. அவங்களோட மொபைல் நம்பரு அவங்களோட சைனும் வந்து வேணும். ஸ்டார்டிங் சீட்டு தொடங்குறப்பையும் சரி, நீங்கள் சீட்டுக்கு வந்து நகை எடுக்கிறப்பையும் சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட்டரியாக அவங்க வந்து இது வச்சிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேன் கார்டில் ஆதார் கார்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்குற மாதிரி அதுலேயே ஆப்ஷன் கேட்குது. அதே போல் ஃபைனலாக நம்ம எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து நம்ம ஐடி ப்ரூஃபை கொடுத்து சைன் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நகை வந்து ஃபைனலாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப எந்த நம்பர் வந்தாங்களோ அதே நம்பர் வந்து ஃபைனலாக வர மாதிரி இவங்க வந்து இந்த கன்ஃபர்மேஷன் வெரிஃபிகேஷனுக்காக வந்து இப்படி வச்சிருக்காங்க. செக்காகவும் நம்ம பணம் செலுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்னொரு ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 18% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10%க்கு தான் வேஸ்டேஜ் வர மாதிரி ஒரு நகை எடுத்துருக்கீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க 8% வந்து காசாக கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அதையும் தான் அவங்க வந்து பாயிண்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் வந்து 9:30 to நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8:30 வரைக்கும் நம்ம இதோட அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைம் ஸ்லாபும் வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 சீட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது 15 மாதம், இது 10,000க்கு மேலே இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து சிமிலராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த சீட்டில் யாரும் ஜாயின் பண்ணியிருக்கவங்களோ இல்லைனா வந்து இது மூலியமாக ஆல்ரெடி நகை எடுத்தவங்களோ வந்து ஏதாவது டிஃபிகல்ட்டிஸோ இல்லைனா வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்க யாரும் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ஆல்ரெடி இதை என்கொயரி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் தகவலுக்கு நம்ம அன்மஜோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நம்ம பல ஜுவல்லரிஸோட வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அந்த வீடியோ போய் பார்த்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.